நிகழ்வுக்கு நான் வந்துட்டுருக்கிறேன். அதாவது சாதாரணமாக நெல்லை தேவன் சாருடைய புக்கை வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் ஃபேரில் வாங்கி படித்தேன், சுமைக்கூலி படித்தேன். அப்போ வந்து நம்ம பகுதியை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து இவ்வளோ நல்ல ஒரு பக்க கதைகள் எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது, அதுவும் பயணம் அந்த மாதிரிலாம் போகும்போது அந்த புக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவ்வளோ சீக்கிரமாக நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. சாந்திகாவுடைய அறிமுகமால் நான் வந்து தொடுவானத்துக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய அந்த பார்வை, என்னுடைய அந்த படிக்கிற இது, பழகிற ஆட்களுடைய அந்த பழக்கவழக்கங்கள் எனக்கு எல்லாமே ரொம்ப விரிவடைஞ்சதை நான் வந்து மனசால் உணர்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிகழ்வுக்கு நான் வரும்போதே வந்து எனக்கு முதல்ல அறிமுகமானது வந்து ஷெரீஃப் சார் ஃபஸ்ட்டு அறிமுகமானது. ஏன்னா எனக்கு நல்ல அவருக்கு இதே மாதிரி ஒரு அறிமுக கூட்டம், அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ என்கிட்ட முதல்ல நல்லா பேசி பழகினது ஷெரீஃப் சார். அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறை நம்ம செல்வராஜ் ஐயா, ஆல்பர்ட் சார், இப்படி அருட்தந்தை ஐயான்னு ஒவ்வொன்றா அப்படியே என்னுடைய அந்த வட்டம் வந்து விரிவடைஞ்சிட்டே போச்சு. அப்புறம் மாரிமுத்து சார் எதிர்பார்க்காத அளவில் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சில சூழ்நிலை காரணமாக இந்த ஒர்க்கிங் டேஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுனால சில இடங்களுக்கு போக முடியாதபடி எனக்கு போச்சு. ஆனால் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரதியார் நிகழ்வு தான். பாரதியார் நிகழ்வுக்கு நிறைய பேர் வந்திருந்தப்ப பல வருஷம் கழித்து திருப்பி ஒரு ஸ்டேஜில் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு, அதுவும் பிடிச்ச பாரதியாரை பற்றி இத்தனை பேர் முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு கொடுத்த சஜஷன், எப்படிலாம் நம்ம வந்து இன்னும் மேலே வரணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா பெரும்பாலும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஏதாவது சேட்டை பண்ணுவாங்க, ஏதாவது அங்கே இங்கே போயிட்டுருப்பாங்க. ஆனால் அது வந்து நெல்லை தேவன் சாரும் சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே, அதாவது என்ன வந்து ஒரு பொண்ணாக நினச்சி பார்த்ததை விட என் பொண்ணை வந்து ஒரு பேத்தியாக நினச்சி பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து, நான் மனசால் இந்த இடத்துல நன்றி சொல்லலாம், நான் எந்த இடத்துலையும் நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்து அவள் வெளியில் கூட்டிகிட்டு, அதில் என் ஹஸ்பண்டையும் நான் ரொம்ப இந்த இடத்துல சொல்லி ஆகணும். மாதம் அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சு. கவிதைகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, முத்துசாமி சார் சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயமா புதுசாக கற்றுக்குறோம். மனித வேர்களை தேடின்னு போன மாத நிகழ்வு அட்டன் பண்ண முடியல. நான் கேட்டேங்கிறதுக்காக அந்த புக்கை எனக்காக சார் மெனக்கிட் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடமும் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு பேச போயிருந்தப்போ யாருமே வரல. நான் அங்கே வந்து தனியாக இருந்தேன். எப்படி போய் அங்கே யார் அப்ரோச் பண்ண எனக்கு எதுவுமே தெரியல. அப்போ செல்வின் சார் வந்தாங்க. டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் என்ன அந்த ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி அப்படியே என்ன ஒவ்வொரு ப்ராசஸையாக சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் திருநெல்வேலி புக் ஃபேர் போனப்பவும் அப்படிதான், எதிர்பார்க்காம குமிழ்முனை பதிப்பகம் போகணும்னு மெனக்கிட்டு சைவன் அண்ணா பார்க்கணும்னு போனேன். எதிர்பார்க்காம அங்கே மாதிரி முத்து சார், நம்ம சக்திவேல் அண்ணா, ரவி அண்ணான்னு எல்லாரையும் பார்த்து அந்த இடத்துல அங்கே ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. யூடியூப்ல ஒரு சேனல் எடுத்துட்டு இருந்தாங்க, போய் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அதே மாதிரி அடுத்த 2வது கதைன்னு போடும்போது எனக்கு வந்து கிராமப்புறங்களில் அழியிற ஒரு கலையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அந்த ஐடியா மட்டும்தான் கேட்டேன். திரும்ப அதுலேருந்து சக்திவேல் அண்ணன் எனக்கு ஒரு இடத்த சொல்லி அங்கே போய் நானும் என் ஹஸ்பண்டும் அவங்கள பார்த்துட்டே வந்துட்டோம். இப்படி ஒவ்வொருத்தருடைய அறிமுகம். எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே நான் இன்னொன்று சொல்லணும்னா, என்னுடைய பெரியமா அவங்க லோகு உலகம்மாள், அவங்க வந்து கவிதைகள் நிறைய எழுதுனாங்க. அவங்களும் வெளியில் யாருக்கும் அறிமுகம் இல்லாமல் இருந்தவங்க தான். அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு வலிகள் இருந்துச்சு, அவ்வளோ வேதனைகள் இருந்தது சில விஷயங்களால். இங்கே வந்து அந்த பாரதியார் இதில் கவிதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் நான் சாரை கேட்டேன். அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு, சார் நான் இப்போ அவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன், அவங்க நியூஸ் பேப்பருக்குலாம் எழுதி அனுப்புகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அப்போ சொன்னாங்க, கவிஞர் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டத்தை வந்து எனக்கு இந்த தொடுவானம் நிகழ்வு தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. அதனால் என்ன மட்டுமே இங்கே வந்து நான் மட்டும் வளரலை, இங்கே என்னை சார்ந்த என்னுடைய பெரியமாவும் வளர்ந்தாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த 25வது நிகழ்வில் இருக்கிறோம். இப்படி 50, 100, 200ன்னு போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வில் என்னோட பொண்ணும் இதே இடத்துல வந்து பேசுவா, இதே இடத்துல வந்து ஏதாவது சொல்வாங்கிறத நான் வேண்டி கேட்டுட்டேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார்.